இந்த மதம் உங்களோட மதம் பண்றோம்? இந்து மதத்தையா? இல்ல சைவத்தியா? கிறிஸ்தத்தியா? இல்லையே. எங்களுக்கு நாங்க வந்து திராவிடர் அடிக்கிறோம். எங்களுக்கு வந்து வழிமாற்றம், இயற்கை வழிமாற்றம். அதுதான் திராவிடத்தை. இந்து மதம் ஆரியன் எங்களை ஆண்டவன் டெல்லியில இருக்கிறோம். எங்களை ஆட்சிக்கு பிடிக்கிறதுக்காக எங்களை அழிக்கிறதுக்காக உண்டாக்கப்படுறோம் மதம் இந்து மதம். கிறிஸ்டினாட்ட ஒதுக்கிதண்ட உள்ளாந்த தன் ஆட்சிக்காக தன் ஆட்சிக்கு எதிராக மக்களை திருப்பக்கூடாதுக்காக சொல்லப்பட்ட மதங்கள். இதெல்லாம் அடிமை இந்த சின்னங்கள். நாங்கள் கும்பிடுவோம். அங்க இயற்கை இனங்கள் இயக்க பழகிவோம். எங்களோட தமிழ்நாட்டு பழமொழி இப்போ இயக்க சூரியனை கும்பிடுறது, நந்தியை கும்பிடுறது, நெருப்பை கும்பிடுறது, நெருப்பு உப்பு உடைக்கிறது, சூரியன் உப்பு உடைக்கிறது இப்போ இருக்கு. அதுதான் உண்மையான வழிபாடுங்களே. ஆரியன் இங்க வடிவம் ஆரியன் நிறைய இப்ப அங்கிருந்து வந்துவான். ஆரியன் இருந்து வாரான், ஜெவன் இருந்து வாரான், இந்து மதத்துல வாரான். மெட்ராஸ் எங்க நிக்குது, நிறைய மெட்ராஸ் நிக்குது. மெட்ராஸ்ல பெரியார் இல்லாம இருந்தா அங்கேயும் துறைஞ்சிருக்கும். பெரியார் இருந்தால்தான் ஆதிக்கம் உடைக்கப்படுது. இந்து மதமே எங்களை ஆக்கிரமித்த மதம், உங்களை அழிக்க வந்த மதம், உங்களை அழிக்கிற மதம். ஆனா கவிச்சியமான கோடம் போட்டுரும். என்ன தமிழுக்கு ஒரு கடவுள் உண்டாக்கிட்டான் அடக்கணும். நீ தமிழ் நீ தமிழ்ந்த கடவுள், நீ தமிழ்ந்த கடவுள், நீ தமிழ் கடவுள்னு சொல்லி உங்களுக்கு அழகான பேருன்னு சொல்லி அந்த நீ அந்த நல்ல புத்தகத்துக்கு போல்கால் வந்து காங்க எழுதுறீங்க. போல்காட்டு காங்கான்னு சொல்லி பிராமின் தான் எழுதுறான். அதை படிச்சா நீங்க பேச மாட்டேங்க. இந்து மதம் உங்களை மதம் இல்லை, கிறிஸ்தவ மதம் உங்களை மதம் இல்லை. எங்களுடைய ஆக்கிரமித்த அடிமை இந்த சின்னங்கள், எங்களை ஆக்கிரமிப்பாளர்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகள் நம்பிக்கொண்டிருக்கு. அவர்கள் எப்படி வைக்கிறாங்க? பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசியர் வைக்கிறான். வைசியர், சூத்திரர் இந்த 3 தானே தான் இருக்கிறான். சத்திரியன்றது தான், பிராமணன்றது தான், வைசியன்றது தான். நாங்கள சூத்திரர், வேலைத்தான், அடிமைகள். அது அதுக்கான